ஓகே, ஒரு நர்வஸ் சிஸ்டம் எடுத்தீங்க, அதோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னது? இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, இப்போ முதலாவது இங்கே ஒரு சென்சர் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒரு சென்சர் ஒன்று இருக்கு. சரியா? அந்த சென்சர்ல இருந்து யார் முதலாவது இன்ஃபர்மேஷன் வாங்கணும்? ஒரு நர்வ் ஒன்று வாங்கும். சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்வ் ஒன்று வாங்கி அதில் அந்த நர்வோட வெளிக்காக மூளை எக்ஸ்டர்னல் என்ன செய்யும்? இன்ஃபர்மேஷன் போகும். சரியா? போயிட்டு என்ன செய்யும்? இப்போ இது ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கும், வாங்கிட்டு போகும். போயிட்டு சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம், அடுத்து அங்கிருந்து இன்னொரு அடுத்த நர்வ் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கும். சரியா? வாங்கி திரும்ப அங்கிருந்து என்ன செய்யும்? திரும்ப அடுத்த நர்வுக்குள்ளார போகும். சரி, சம்டைம்ஸ் ஒன்றுக்குள்ளேயும் போகலாம், அப்படியே 2-3க்குள்ளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் போகலாம். அது பிரச்சனை இல்லை. போயிட்டு கடைசி எங்கே தான் போகுது? அஃபெக்டிவ் போகுமா? அதுக்கு முதலாவது எங்கே போகணும்? ஸ்பைனல் கோடோ எங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போகணும். சரியா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போகணும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போய் திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி வரும். சரியா? ரைட். நம்ம முதலாவது அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். சரியா? முதலாவது இன்ஃபர்மேஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறது பார்க்கணும். அடுத்தது எப்படி ஒரு நர்வ் ஒரு எக்ஷனுக்குள்ளால எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது பார்க்கணும். சரி, அடுத்தது ஒரு நர்வ்ல இருந்து அடுத்த நர்வுக்கு எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். ஒரு நர்வுக்குள்ளால எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். ஒரு நர்வ்ல இருந்து அடுத்த நர்வுக்கு எப்படி போகுங்கிறது பார்க்கணும். சரியா? அப்போ அவ்வளோ பார்த்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி ப்ரோசஸ் ஆகுங்கிறது தெரியும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் ஆகுதானே, அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது எக்ஷன் பொட்டன்ஷியல். என்ன எக்ஷன் பொட்டன்ஷியல்? சரியா? ஓகே, அந்த எக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன செய்யும்? ஒரு நர்வுக்குள்ளால டிராவல் பண்ணும். அப்படி டிராவல் பண்ற டைம்ல அதுக்கு பேர் என்ன? அதாவது டிராவலிங் எக்ஷன் பொட்டன்ஷியல், தாக்க அழுத்தம், நகருகின்ற தாக்க அழுத்தத்துக்கு பேர் என்ன? இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இங்க டிராவல் ஆகிறது இம்பல்ஸ். சரியா? ரைட். அப்படியே போயிட்டு ஒரு செல்ல இருந்து அடுத்த செல்லுக்கு மாறக்குள்ள அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சினாப்ஸ். சரியா? நரம்பிணைப்பு. அப்ப இந்த டைம்ல வர்றது சினாப்ஸ். இது வந்துட்டு நரம்பிணைப்பு. அடுத்தது கணத்தாக்கு, எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல், தாக்க அழுத்தம். சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி 3 விஷயம் பார்க்கணும். பட் ஆக்சுவலி 4 விஷயம் பார்க்கணும். இந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியலுக்கு முன்னுக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு செல்லில் நீங்க நார்மலாவே ஒரு வோல்டேஜ் ஒன்று இருந்துட்டே இருக்கும். அந்த வோல்டேஜ் மாற்றத்தால என்ன மாறுது? எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. அப்ப அந்த வோல்டேஜுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், ஓய்வு மென்சவ் அழுத்தம். நம்ம அங்கிருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வரணும். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், ஆர்எம்பி, அப்படி இல்லாட்டி ஓய்வு மென்சவ் அழுத்தம். சரியா? இந்த 4 தான் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 4 தான் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு டாபிக் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. சரியா? இது நம்ம என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் ஒரே ஐடியா பார்த்து முடிச்சிடும். சுமார் குட்டியா நோட்டா ஒரு இடத்துல எழுதி வைங்க. இப்போ இதுகள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஓர்டர்ல பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருந்து கடைசியா சினாப்ஸ் வரைக்கும், நரம்பு இணைப்பு வரைக்கும் பார்த்துட்டு வருவோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம பேசிக்ல இருந்து வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் ஒன்று எடுக்கும். செல். சரியா? இது ஒரு நர்வ் செல். சரி, ரைட். இப்போ இந்த நர்வ் செல்ல பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோம் பண்ண செல் புரோட்டோ செல். அதை நம்ம செல்லுன்னு சொல்ல மாட்டோம், புரோட்டோ செல்லுன்னு சொல்லுவோம். மூல முதற்கலம், முதலாவது தோன்றினக்கலம். அது எங்க தோன்றி இருக்கும்? ஓஷன்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரி, அப்போ ஓஷன்ல தோண்டி இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ்ட்ரா சொல்லியில ஃப்ளூயிட் வந்துட்டு எதால என்ன எலிமெண்ட் வந்துட்டு கூடவா இருக்கும்? ஓஷன்டா அங்க பேசிக்கலி என்னது? உப்பு, சோடியம் குளோரைட். அப்ப சோடியம் வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா செல்லுல ஃப்ளூயிட்ல அதிகமாக இருந்திருக்கும். அப்ப வெளியால இருக்கிற காம்போனன்ட் வந்துட்டு சோடியம் மேக்ஸிமம் இருக்கும். சரியா? ரைட். உள்ளுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண செல்லா இருந்தாலும் சரி, இப்போ ஃபார்ம் ஆகிக்கிற செல்லா இருந்தாலும் சரி, உள்ளுக்கு வந்துட்டு பொட்டாசியம் வந்துட்டு கூடவா இருக்கும். சரியா? அதான் சொல்லுவாங்க இந்த செல், ஒரு செல் எந்த ஒரு செல் எடுத்தாலும்
எந்த ஒரு செல் எடுத்தாலும் அந்த செல்லுக்கு பேர் சொல்லுவாங்க. பேர் என்ன, அந்த செல்லு சொல்லுவாங்க அப்படின்னா செல்ஸ் ஆர் பேக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்குல கட்டி போட்ட பொட்டாசியம் மாதிரி தான் எல்லா செல்லையும் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உள்ளுக்கு வந்துட்டு பொட்டாசியமாக கூடவா இருக்கும், வெளியால சோடியம் வந்துட்டு கூடவா இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஓஷன்ல சோடியம் கூடவா இருந்துச்சு. இப்ப எங்க கூடவா இருக்கு, நம்ம அந்த இண்டஸ்ட்ரீசியம் அதுல வந்துட்டு சோடியம் வந்துட்டு கூடவா இருக்கும். சேம் என்வாயன்மெண்ட் தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு வருது. இந்த காம்பனன்ட் வந்துட்டு முக்கியம். சரியா, முதலாவது பாயிண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எது வந்துட்டு கூடவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செல்லுல வந்துட்டு சில பம்ப்ஸ் இருக்கு. சரியான பம்ப், அதாவது புரோட்டீனாலான சில பம்ப்ஸ். இந்த பம்ப் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம் பொட்டாசியத்தையும் செய்யணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல பேர் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப். சரியா, அதை நீங்க எப்படி பாடமாகலாம்னு பாத்தீங்கன்னா நோக்கியா. சரியா, எண்ணுக்கு சோடியம், சோடியத்தை என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அவுட் பண்ணும். சரியா, அப்ப சோடியம் ஆல்ரெடி வெளியால கூடவா இருக்கு, ஸ்டில் வந்துட்டு என்ன செய்யும், அவுட் பண்ணிட்டு இருக்கும். சரியா, அப்ப சோடியத்தை வெளியால அவுட் பண்ணும். சரியா, பொட்டாசியத்தை என்ன செய்யும், இன் பண்ணும். பொட்டாசியத்தை என்ன செய்ய போகுது, இன் பண்ண போகுது. சரியா, ரைட். அடுத்தது நமக்கு தெரிஞ்சுக்கணும் எத்தனை சோடியத்தை அவுட் பண்ணும், எத்தனை பொட்டாசியத்தை இன் பண்ணுங்கிறது தெரியும். சரியா, எத்தனை சோடியத்தை அவுட் பண்ணும். ஓகே, அதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா Na பிளஸ் அடுத்தது K பிளஸ். Na பிளஸ் அடுத்தது K பிளஸ். சரியா, இங்க Na பிளஸ் 3 டிஜிட் இருக்கு, அப்போ 3 சோடியத்தை என்ன செய்யும், அவுட் பண்ணும். இங்க K பிளஸ் 2 டிஜிட் இருக்கு, அப்ப 2 பொட்டாசியத்தை என்ன செய்ய போகுது, இன் பண்ண போகுது, உள்ளுக்கு அனுப்பும். சரியா, ரைட், இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப நீங்க பாருங்க 3 பிளஸ் வந்துட்டு வெளியால போகுது, ஒரு பிளஸ் வந்துட்டு உள்ளுக்கு வருது. அப்ப நெட்டா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சோடியம் வந்துட்டு என்ன செய்யும், வெளியால போயிட்டே இருக்கும். சரியா, அப்ப இந்த செல் வந்துகிட்டு ஸ்டார்ட்ல இருந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் வந்துகிட்டு இருக்கும். உள்ளுக்கு பாசிட்டிவா நீங்க வெளியால அனுப்பிட்டீங்கன்னா உள்ளுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ்ல வந்துட்டே இருக்கும். சரி, ஒரு -2 வோல்டேஜ், -3 வோல்டேஜ், -4 வோல்டேஜ், இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்கும். சரியா, ஒரு செல் எடுத்தீங்கன்னா அந்த செல்ல கிட்டத்தட்ட 40% எனர்ஜி வந்துட்டு இந்த பம்புக்கு மட்டுமே செலவாகும். சரி, அப்ப அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அப்ப இது வந்துட்டு ஏடிபியை யூஸ் பண்ற பம்ப். சரியா, ஏன் கன்சென்ட்ரேஷன் கிரேடியனுக்கு எதிராக தானே அனுப்புது, இப்ப கட்டாயம் ஏடிபியை யூஸ் பண்ணணும். சரியா, ஓகே, அப்ப இது வந்துட்டு ஏடிபி யூஸ் பண்ற பம்ப் இந்த மாதிரி அங்க வெளியே அனுப்பி போயிட்டு இருக்கும். ஸோ இதால என்ன செய்ய போகுதுன்னு பாருங்க, பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு கொஞ்சம் மைனஸ் வந்து வரும். சரியா, கிராஃப்ல நீங்க காட்டுனீங்கன்னா நான் இதுலயே கிராஃபை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு -3 வோல்டேஜ் அந்த மாதிரி இங்க இருக்கு, -3 அந்த மாதிரி இருக்க போகுது, -3 -4 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். பட் அது செய்யும் அது போதாது செல்லுக்கு. சரியா, அடுத்த ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி இங்க பம்ப் இருக்கோ அந்த பம்ப் மாதிரி சில சேனல்ஸ் இருக்கு, கால்வாய்கள் இருக்கு. சரி, இந்த மாதிரி கால்வாய்கள் இருக்கும். இந்த கால்வாய் இந்த சேனல் எதுக்குரியதுன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியத்துக்குரியது. சரியா, இன்னும் சில சேனல்ஸ் இருக்கும், யாருக்குரியது, சோடியத்துக்குரியது. சரியா, பட் இங்க பம்ப் வேற, இந்த சேனல்ஸ் வேற. சரியா, இவர் வந்துட்டு எனி டைம் ஓப்பன்லயே இருப்பார். அப்ப ஓப்பன்ல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், உள்ளுக்கு நமக்கு தெரியும் பொட்டாசியம் வந்துட்டு கூடவா இருக்குன்னு தெரியும். சரியா, உள்ளுக்கு பொட்டாசியம் கூடவா இருக்குன்னு தெரியும். அப்ப பொட்டாசியம் என்ன செய்ய பார்க்கும், வெளியால போக பார்க்கும், வெளியால போகும் பொட்டாசியம். சரியா, பொட்டாசியம் என்ன செய்யும், அன்லிமிட்டா போயிட்டே இருக்கும். சரியா, சோடியம் அப்ப என்ன செய்யணும், உள்ளுக்கு வரணும். பட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க செல்லில் இருக்கிற சோடியத்தோட சேனல்ஸ் வந்துட்டு குறவு. சரியா, ஓகே, சோடியம் சேனல்ஸ் தான், பட் இங்க இருக்க சோடியத்துக்கு சேனல்ஸ் நல்லாவே குறவு, நீங்க நெக்லிஜிபிள் இல்லைங்கிற மாதிரி என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரி, அப்ப கண்டினியூஸ் என்ன நடக்குது, ஆல்ரெடி இங்க -1 ரிலீஸ் பண்றீங்க, இங்க அன்லிமிட்டடா மைனஸ் வந்துட்டே இருக்கு. சரியா, அப்ப -3 -4 இருந்தது திடீர்னு மாதிரி எங்க வரும், -60 கிட்ட வரும். சரியா, எவரேஜா ஒரு -70 கிட்ட இந்த மாதிரி வரப்போகுது. சரியா, ரைட், இந்த மாதிரி -70 வந்ததுக்கு இந்த வந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். சரியா, அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கணும் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒன்று இந்த
டிஸ்ட்ரிபியூட் சோடியம் பொட்டாசியத்துல அந்த அயன் டிஸ்ட்ரிபியூஷன் எங்களை கூட இருக்கு எங்களை குறைய இருக்குங்க. அப்ப அது வந்துட்டு முதலாவது ஃபேக்டர். ஓகே, ரெண்டாவது ஃபேக்டர் யாரு? சோடியம் பொட்டாசியம் பம்ப். சரியா? மூணாவது ஃபேக்டர் யாரு? இந்த கேனல்ஸ், கால்வாய். சரியா? இந்த கால்வாய் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல பெர்மியபிலிட்டி, ஊடு புகவுடு தன்மை. சரியா? ஊடு புகவுடு தன்மை. நார்மலா என்ன சொல்றாங்க, பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு பொட்டாசியத்துக்கு தான் நல்ல பெர்மியபிலிட்டி, சோடியத்துக்கு அந்த அளவுக்கு பெர்மியபிலிட்டி இல்லை. ஏன் அங்க இருக்க சான்ஸ் வந்துட்டு குறைவு. சரியா? ரைட். இந்த மாதிரி எதுல மெயின்டைன் ஆகுது? இப்ப மெம்பரேன் பொட்டன்ஷியல் -70ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இப்பதான் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறோம். இப்பதான் எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ண போறோம். ஓகே, நீங்க வச்சுட்டு மார்க்கஸ் புல்லுக்கு வச்சுட்டா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த இன்ஃபர்மேஷனோட ஜென்ரேட் பண்ண போறோம். சரியா? ஓகே, உண்மையிலேயே இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்றேன்டா என்னன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கையை தொட்டாருன்னு வைங்களேன். அப்படின்னா என்ன மீனிங்டா, அவரோட கையில் இருக்கிற சோடியம் அயன்ஸ், பிளஸ் அயன்ஸ், சோடியம் அயன்ஸ் என்ன செய்யறாரு? உங்களோட செல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதுதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன நடக்க போகுது? சோடியம் அயன் வந்துட்டு இன்ஃப்ளக்ஸ் ஆக போகுது. பிளஸ் சயின்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு வர போகுது. உள்ளுக்கு வந்துச்சுன்னா இப்ப உள்ளுக்கு இப்ப நார்மலா தெரியும், இப்போ செல்லுக்குள்ள -70 வோல்டேஜ் வந்துட்டு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சரியா? அது வந்துட்டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். இப்போ நீங்க என்ன செய்றீங்க? சோடியத்தை கொடுக்குறீங்க. சோடியத்தை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது வந்துட்டு மேல போக பார்க்கும். சரியா? மேல போக பார்த்து என்ன செய்யும்? நார்மலா அந்த சென்சேஷனோட நமக்கு வரணும். சரியா? பட் நீங்க கொடுக்குற எல்லா சோடியத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வரணுங்கிறது இல்லை. அதுக்கு ஒரு லெவல் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லெவல்னு சொல்லுவோம், தொடக்க பெருமானம். சரியா? அந்த தொடக்க பெருமானம் ஏதோ ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வைங்களேன், 50. அந்த 50க்கு மேல போனா தான் என்ன செய்யும்? எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் வரும். இந்த 50க்கு மேல போகாத அளவுக்கு போதாம இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? அது டெட் ஆயிரும். சரி, அப்ப உங்களோட நர்வ் சிஸ்டம் அப்படிதான் வேலை செய்யும். அதாவது குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இருந்தா இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படி இல்லாட்டி ப்ரொடியூஸ் பண்ணாது. கொஞ்சம் இருக்கணும், ஓகே கிட்டவா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்கிறதா இல்லை. ஒன்று 0 அல்லது 1, 2 தான் இருக்கு. அதுக்கு மேல கொடுக்கலாட்டி டெட் ஆயிரும் இன்ஃபர்மேஷன். இன்னும் கொஞ்சம் கூட்டி வருவீங்க, இல்லாட்டி டெட் ஆயிரும். எப்ப அந்த த்ரெஷோல்ட் லெவல்ல கூடவா கொடுக்கீங்களோ அப்ப என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்து சேனல்ஸ், சரியா? இதே மாதிரி சேனல்ஸ் இன்னமும் இருக்கும். சரியா? பட் அங்க கொஞ்சம் வித்தியாசமான சேனல் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சோடியத்துக்குரிய சேனல்ஸ் இருக்கும். சரியா? சோடியத்துக்கு சேனல்ஸ் இருக்கும். இந்த சேனல் வந்துகிட்டு எப்பயுமே ஓப்பன்ல இருக்கும். சோடியமா இருக்குன்னா பொட்டாசியமா இருக்கலாம், எப்பயும் ஓப்பன்ல இருக்கும். பட் இது குறைவா இருக்கும். இங்க இருக்கிற சேனல்ஸ் பாத்தீங்கன்னா எனி டைம் ஓப்பன்ல இருக்காது. ஸ்டார்ட்ல வந்துட்டு க்ளோஸா தான் இருக்கும். சரியா? க்ளோஸா இருக்கும். எப்ப ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரெஷோல்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும்? ஓப்பன் ஆக பார்க்கும். சரியா? அந்த டைம் தான் என்ன செய்ய போகுது? ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சோடியம் உள்ளுக்கு வரணுமா வெளியில போகணுமா? சோடியம் வெளியில போகணுமா? ஆல்ரெடி வெளியில தான் கூட இருக்கு. சோடியம் என்ன செய்யணும்? சோடியம் உள்ள வரணும். சரியா? சோடியம் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த மைனஸ் எல்லாம் குறவும். சரியா? இப்படி இந்த சோடியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா வெரி ரெபிட்லி ஓப்பன் ஆகும். சரியா? திடீர்னு மாதிரி ரெபிட் ஃபயரிங்னு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கும் சோடியம், அப்படி எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லாம் ஓப்பன் ஆகும், நிறைய சோடியம் வந்துட்டு என்ன செய்யும்? இன்ஃப்ளக்ஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் சோடியத்தை தான் கொடுத்தீங்க. சரியா? அதுக்கு ரெஸ்பான்ஸா என்ன செய்யுது? இன்னும் நிறைய சேனல்ஸ் ஓப்பன் ஆக ஃபுல்லா என்ன செய்யும்? வரும். ஸோ அதால இப்ப இந்த கிராஃப் வந்துட்டு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா திடீர்னு மாதிரி இந்த மாதிரி பிளஸுக்கு போகும். சரியா? பிளஸுக்கு போயிடும். ரைட். இப்ப இதே மாதிரி இப்ப எப்படி சோடியம் சேனல் இருந்துச்சோ பொட்டாசியம் சேனல் இருக்கத்தானே? பொட்டாசியம் சேனலும் இருக்கும். பட் அதுவும் என்னது? க்ளோஸ் சேனல். அது ஸ்டார்ட்ல எப்படி இருப்பாரு? க்ளோஸா இருப்பாரு. சரியா? இவர் எப்போ ஓப்பன் ஆவாரு? இந்த த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 வந்துச்சுன்னா தான் இவர் என்ன செய்வாரு? ஓப்பன் ஆகுவார். இவர் எப்போ ஓப்பன் ஆகுறன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்சிமம் ரீச் ஆனதுக்கு பிறகு இவர் என்ன செய்வாரு? ஓப்பன் ஆகுவார்.
சரி. அப்ப அந்த டைம்ல இவர் என்ன செஞ்சுடுவாரு, ஓப்பன் ஆயிடுவார். சரி. அப்ப இந்த டைம்ல யார் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்காரு, சோடியம் சேனல்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்காரு. இதுக்கு பொருதான் யார் ஓப்பன் ஆக போறாரு, பொட்டாசியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆக போறாரு. சரி. பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பொட்டாசியம் உள்ளுக்கு வருமா வெளியில போகுமா, வெளியில போகும். பொட்டாசியம் வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். சரியா. அவர் ரிலீஸ் ஆக தொடங்கின உடனே இவர் என்ன செஞ்சிருவாரு, திறந்து இருந்தவர் க்ளோஸ் ஆயிடுவார். அவர் டக்குன திறப்பாரு, டக்குன க்ளோஸ் ஆவார். சரியா. அவர் க்ளோஸ் ஆயினா இப்ப இவர் என்ன செய்ய போறாரு, சோடியம் வந்துட்டு வெளியில போக போகுது. அப்ப எகைன் வந்துட்டு என்ன செய்யும், கிராஃப் கீழே வரும். சரி. எகைன் வந்துட்டு கீழே வரும். பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ரெபிட் ஃபயரிங், இவர் வந்துட்டு அப்படி இல்லை, கொஞ்சம் சோம்பேறி. என்ன செய்வார், அவர் துறக்கிறதும் ஸ்லோ, மூடுறதும் ஸ்லோ. சரியா. அவரோட கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லேண்டர்ல இருக்கு. சரியா. ஸ்லேண்டர்ல இருந்து அவர் எப்ப மூடணுமோ அந்த டைம்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பியில என்ன செஞ்சிருக்கணும், மூடி இருக்கணும். அப்ப மூட மாட்டாரு. அப்பதான் மூடுறது ஸ்டார்ட் பண்ணி அப்படி மூடுறதுக்கு கிடையால அதை தாண்டி என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கீழே போயிடும். சரியா. அப்ப அது வரைக்கும் என்ன செய்யுது, பொட்டாசியம் வெளியில போயிட்டே இருக்கு. சரியா. என்ன செய்யுது, நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போய். சரியா. அப்ப அதை திரும்ப எகைன் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு திரும்ப யார் ஒர்க் பண்ணுவாரு, இந்த இது வரை ஒர்க் பண்ணாரு. அவர் என்ன செய்வாரு, இப்போ கூடவா நெகட்டிவ் வந்து என்ன பிரச்சனை, அப்ப அந்த நெகட்டிவ் என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமா வெளியில மாத்தி இவர் வந்துட்டு அந்த திரும்ப கம்பன்சேட் பண்ண வராது. சரியா. இந்த மாதிரி வந்து திரும்ப எங்க போகும், திரும்ப எகைன் சரியான லெவலுக்கு போகும். சரியா. இதுதான் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல். இந்த மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். கிராஃபை பாருங்க, கிராஃப் வந்து தந்துருப்பாங்க என்ன. ரைட். இதுல வந்துகிட்டு இப்ப நார்மலா உங்களுக்கு விளங்கி தெரிஞ்சிருக்கணும், நம்ம போலார் சொல்றது நெகட்டிவ் தான். சரியா. அப்ப ஸ்டார்ட்லயே என்ன இருக்கும், ஒரு போலாரிட்டி ஒன்று இருக்கு, -70 தானே. அப்போ ஒரு முனைவாக்கம் வந்து ஸ்டார்ட்லயே இருந்திருக்கும். அந்த முனைவாக்கம் போக போக என்ன செய்யுது, இல்லாம ஆகுது. அப்ப இது வந்துட்டு டீபோலரைசேஷன், முனைவழிதல். சரியா. இது வந்துகிட்டு திரும்ப எகைன் நெகட்டிவ் வருது, அப்ப ரீபோலரைசேஷன், மீள் முனைவாக்கம். அப்படியோ வந்து இவர் என்ன செய்யறாரு, எக்ஸ்ட்ராவா போயிட்டாரு. அப்ப இது வந்துட்டு பாருங்க என்ன படியும், அல்ட்ரா போலரைசேஷன், ஹைப்பர் போலரைசேஷன். சரியா. அப்ப இது வந்துட்டு நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3. சரியா. இப்ப உங்களுக்கு என்ன வேணுமெண்டா, இப்ப நம்பர் 1க்கு யாரு ரீசனுங்கிறது தெரிஞ்சுக்கணும். யார் ரீசன், சோடியம் சேனல்ஸ். சோடியம் சேனல்ஸ் என்ன செய்ய ரெபிட்லி ஓப்பன் ஆகுறது. சரியா. நம்பர் 2க்கு யார் ரீசன், பொட்டாசியம் சேனல்ஸ் வந்துகிட்டு ஓப்பன் ஆகுறது. நம்பர் 3க்கு யார் ரீசன், அந்த பொட்டாசியம் சேனல்ஸ் தான் ரீசன். பட் அந்த க்ளோஸ் பண்றது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அந்த ஸ்லோவை தான் எதுக்குரிய ரீசன், இந்த ஹைப்போபோலரைசேஷனுக்கு ரீசன். இந்த டிலே, என்ன தாமதம், இந்த சோடியம் கால்வாயில் மீண்டும் மூடுறதுக்குரிய தாமதம் தான் இது. இதுல உங்களுக்கு வழங்கணும் என்னன்னா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு வழங்கணும். இவருக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லீக்கி சேனல்ஸ், இவர் என்றும் லீக் பண்ணிட்டே இருப்பார். இவர் சொல்லுவோம் கேட்டட் சேனல்ஸ். இவர் தான் என்னது, திறந்து மூடக்கூடிய கால்வாய். பட் உங்களை தமிழ் ரிசோர்ஸ் புக்ல என்ன சொல்லிக்காங்கன்னா, இதுக்கும் வந்துட்டு திறந்து மூடக்கூடிய கால்வாய்ன்னு சொல்லிக்காங்க. அதை கொஞ்சம் என்ன செய்ய மாத்துங்க. இது வந்துட்டு திறந்து மூடாது, இது இங்க இருக்கிறது மட்டும் தான் திறந்து மூடும். அதாவது இந்த சேனல்ஸை பத்தி எங்க சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு மென்சவ் அழுத்தத்தை பேணும் காரணிகள்ல மென்சவின் ஊடுபுகோடு தன்மையில சொல்லியிருப்பாங்க. திறந்து மூடக்கூடியங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இந்த சோடியம் பொட்டாசியம் கால்வாய்களுக்கு. சரியா. அதுல அந்த மாதிரி திறந்து மூடாது. எப்ப திறந்து மூடும்னு பாத்தீங்கன்னா, தாக்க அழுத்த ஹெடிங்ல வர கால்வாய்கள் மட்டும்தான் என்ன செய்யும், திறந்து மூடும். சரியா. அதை நீங்க மாத்திக்கொள்ளுங்க, அது ராங், அது புக்ல ராங். இங்கிலீஷ்ல சரியா இருக்கு, இங்கிலீஷ்ல சரியா இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள லீக்கிங்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள திறந்து மூடக்கூடிய டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அப்படி வராது. நார்மலா இப்ப இது என்ன மாதிரி நடக்குதுங்கிறது உங்களுக்கு வழங்கிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஓகே, இதான ஒரு நர்வ் செல். சரியா. இங்க நடந்துட்டு ஆல்ரெடி ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருந்தது, ஒரு எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியலா மாறிட்டு. இப்போ இதுதான் நமக்கு எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல், இதுதான் நம்ம சிக்னல். ஒரு ஆள் வந்து தொட்டாரண்டா இதுதான் நம்ம என்ன செய்யணும், சென்ஸ் பண்ணிருக்கோம். இதுதான் என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணி போகணும் ஃபுல்லா. சரியா. அப்ப என்ன மாதிரி ட்ராவல் பண்ணி போறோங்கிறத பார்ப்போம். சரி. ட்ராவல் பண்ணி போறதுக்கு முதல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபார்ம் ஆகின
இந்த எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் தாக்க அழுத்தம் இங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, திரும்ப மற்ற டிரெக்ஷனுக்கு போகக்கூடாது. சரி, அப்ப அதுக்காக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடாப்டேஷன் இருக்கு. இப்ப இவர் வந்துகிட்டு இப்பதானே திறந்து மூடினவர், அப்ப அதுக்கு பிறகு இவர் திறந்த, இப்ப இவர் திறந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இவர் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் டைமுக்கு இனெக்டிவ் ஆயிடுவார். நீங்க என்னதான் திரும்ப இந்த 50 வோல்டேஜ் கொடுத்தாலும் இவர் என்ன செய்யாது, ஓப்பன் ஆகாது. கொஞ்சம் நேரத்துக்கு இவர் என்ன செய்வார், இனெக்டிவ்ல இருப்பார். அப்ப அதால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இவர் இனெக்டிவ் ஆக மாட்டாரு, இவருக்கு அடுத்ததுக்கு சோடியம் சேனல்ஸ் என்ன செய்யும், ஆக்டிவ் ஆகும். அப்ப அந்த அதால நடக்கும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரியா, அந்த டிலேக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டரி பீரியட். சரியா, தமிழ்ல வந்துகிட்டு ஓகே, அதை கொஞ்சம் பாருங்க, தமிழ்ல சொல்றாங்க வந்து நினைக்கிறேன் ஓய்வு. வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஓகே, வெப்பமளிக்கா காலம் அல்லது முறிவு காலம்னு சொல்றாங்க. வெப்பமளிக்கா காலத்துக்கு ரீசன் என்ன, அவர் இப்பதான் சோடியம் வந்துட்டு திறந்து மூடின, அதுக்கு பிறகு பொட்டாசியம் திறந்து இருப்பார். அப்ப அதால மீன் முனைவாக்கம் அடைஞ்சு அதிமுனைவாக்கத்து போகும். அப்ப அப்படி அந்த டைம்ல அவ்வளவு நேரத்துக்கு இவர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனெக்டிவா இருப்பாரு, செயல்ல இருந்து காணப்படும். அதான் சொல்றாங்க என்னது, தாக்க அழுத்தத்தின் பின்னர் உடனடியாக காணப்படும் ஒரு குறுகிய நேரம் ஆகும். இதன் போது நரம்பு களமுடினால் பிரிதொரு தூண்டலுக்கு தூண்டற்பேரை காட்ட முடியாது, ஏனெனில் சோடியம் கால்வாய்களின் செயலிழப்பு ஆகும். சரியா, அந்த கால்வாய்ன்னு சொல்றது இந்த கால்வாய் தான், திறந்து மூடக்கூடிய கால்வாய். ஓகே, நான் பேசுற ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கு தானே, கொஞ்சம் செட்ல போட்டு விடுங்க. ஓகே, ரைட். சரியா, இப்ப நீங்க உங்களுக்கு வழங்கணும் அதில் கண்டினியூட்டியா வழங்கணும். ஒரு ரிசர்ச் புக்ல ஒவ்வொரு டாபிக்கா போட்டிருக்காங்க, ஒவ்வொன்றும் என்ன மாதிரி அடுத்தடுத்து நடக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆனதுக்கு பிறகு என்ன மெயின்டைன் ஆகணும், ரிஃப்ராக்டரி பீரியட் வெப்பமளிக்கா காலம் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்பதான் அது அடுத்த டிரெக்ஷனுக்கு போகாது. சரி, அப்ப அடுத்தது என்ன செய்ய போகுது, மற்ற அடுத்தடுத்து என்ன மாதிரி போகும்னு பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவும் வந்துகிட்டு தான் இந்த ரெண்டு செல்ஸும் வந்துதான் இவ்வளோத்தையும் ஃபார்ம் பண்ணிச்சு. சரியா, இதுக்குரிய ரீசன் யாரு, இங்க இருக்கிற இந்த மூணு ஃபேக்டர்ஸும். சரி, இதுல இருக்கிற சோடியம் பொட்டாசியம் சேனல்ஸ் தான் யாருக்கு ரீசன், இங்க இருக்கிற எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆனதுக்குரிய ரீசன். சரியா, இதே மாதிரி நிறைய கப்புள்ஸா இப்படி இருப்பாங்க, அடுத்தடுத்து சேனல்ஸ் இருப்பாங்க. சரியா, அப்ப இங்க ஃபார்ம் பண்ண இந்த இது வந்துட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். சரியா, இந்த மாதிரி போகும். அந்த டைம்ல தான் யார் இருப்பா, அந்த மாதிரி போக்கல அந்த போரத்தை வந்துட்டு பிளாக் பண்றதுக்காக சில அது எக்ஸ்டென்ட்ல யார் இருக்கும், மயலின் ஷீட் இருக்கும். என்ன மயலின் கவசம் இந்த மாதிரி இருப்பாரு. அப்ப அதால என்ன நடக்கும், ஜம்ப் பண்ணி போகும் ஒரு எக்ஸ்டென்ட்ல. அப்ப அதால வந்துட்டு என்ன செய்யும், முதலாவது மயலின் ஷீட்டால வந்துகிட்டு ஸ்பீட் வந்துட்டு கூடும். சரியா, அதை தாண்டி அந்த மயலின் ஷீட்டோட டயமீட்டர் விட்டம் அதிகரிச்சாலும் என்ன நடக்கும், டயமீட்டர் கூடினாலும் இது போற ஃபாஸ்ட் வந்துட்டு கூடிட்டு போகும். ஓகே, இதுல உங்களுக்கு நான் ரீசன் சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்துகிட்டு சோடியம் வந்துகிட்டு திறக்கிறது என்ன
முனை வழிதலுக்குரிய காரணம் சோடியம் வந்து திறக்கிறது. சோடியம் திறந்து சோடியம் உள்ளுக்கு வர்றது. ரீபோலரைசேஷனுக்குரிய ரீசன் பொட்டாசியம் சேனல் திறந்து பொட்டாசியம் வெளியே போறது. அதெல்லாம் முக்கியமாக கவனிக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல சொல்லுவாங்க சோடியம் கேலன் செல்லி போட்டு சோடியம் வெளியே போறேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க செய்யணும், பார்க்கணும். சரியா? எல்லாத்தையும் பார்த்தா நீங்க ஸ்டேட்மெண்ட் சரியா போடணும். இந்த ஹைப்போபோலரைசேஷனுக்கு யார் ரீசன்? the delay in the closure of the sodium channels. சரியா? அப்ப ஓகே, அந்த மாதிரி வந்து திரும்ப இதுக்கு யார் ரீசன் சொன்னேன், கீழே வரதுக்கு தான் அவர் ரீசன். திரும்ப இப்படி போறதுக்கு ரீசன் வந்துட்டு இங்க சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ் அவர் தான் செய்வார், கடைசியா சரி பண்ணுவார் எல்லாத்தையும். அப்ப இந்த இதுக்குரிய ரீசன் வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் புக்ல சொல்லி இல்லை. சரியா? அப்ப அது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை. இந்த 3 தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 3 தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து தேவையில்லை, பஸ் நம்மள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே, நோட் பண்ணி தேவையில்லை, சும்மா நினைவுல வச்சிங்கன்னா போதும். இது நடந்துட்டு எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் என்னவா மாறிட்டு இங்க இருந்துச்சுன்னா இது எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல். இந்த மாதிரி டிராவல் பண்ணி போயிடுச்சுன்னா இம்பல்ஸ். சரி, அப்ப இந்த மாதிரி தான் இம்பல்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இம்பல்ஸ் வந்துட்டு திரும்ப எங்க போகணும்? அடுத்த செல்லுக்கு போகணும். அப்ப அடுத்த செல்லுக்கு போறதுக்கு அந்த டைம்ல இருக்க அதுக்கு பேர் என்ன? சினாப்ஸ், நரம்பிணைப்பு. அப்ப என்ன செய்ய போறாங்க? இப்ப ஒரு செல்லுல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் அடுத்த செல்லுக்கு மாற போறேங்கிறத பார்ப்போம். சரியா? அதுக்கு முதல் இதை வந்துட்டு சிம்பிளா என்ன மாதிரி நம்ம காட்டலாம்டா, இதுதான் நம்மளோட வெளிக்காவும் நரம்பு மூளை எக்ஸ்டன். இதுக்குள்ளால என்ன போயிடுச்சு? இம்பல்ஸ் போயிடுச்சு. சரி, அதை எப்படி நீங்க சிம்பிளா காட்டலாம்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை 2 டிவைட் பண்ணிடலாம். சரியா? இங்கால இருந்தது நார்மலா இருக்க போறது. நார்மலா என்ன ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்துட்டு உள்ளுக்கு மைனஸா இருக்கும். சரியா? அப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா என்ன மீனிங்? அந்த இன்ஃபர்மேஷன் மாறுது 0 1 அந்த மாதிரி. சரி, அப்ப மைனஸ் என்ன மாதிரி இருக்கும்? பிளஸ் மாதிரி இருக்கும். அந்த பிளஸ் தான் உங்களோட எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல். மைனஸ்ல இருந்தா நார்மலா இருக்கிறது. அப்ப அதுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அந்த கன்ஃபிகரேஷன் மாறணும். மைனஸ் இருந்தா பிளஸ் மாறணும். நார்மலா நமக்கு தெரியும் நம்ம செல்ஸ் எல்லாம் என்ன சார்ஜ்ல இருக்கும் ஆல்ரெடி மைனஸ். அப்ப அந்த மைனஸ் பிளஸ் மாறினதான் அதோட இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன மாறும்? பிளஸ் மாறும். இப்ப இங்க என்ன நடக்குது? இதுதான் இன்ஃபர்மேஷன் நமக்கு. அந்த செல்லுல இவ்வளவு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? இன்ஃபர்மேஷன் மாறி இருக்கு. திரும்ப அங்கால என்ன இருக்கு? மைனஸ். சரியா? திரும்ப எப்படி இது டிராவல் ஆகும்? இங்க இருக்கிற ஒரு மைனஸ் திரும்ப என்ன செய்யும்? பிளஸ் மாற. இங்க இருக்கிற ஒரு பிளஸ் என்ன மாறும்? மைனஸா மாறும். அப்ப இது எவ்வளவு என்ன செய்யும்? திரும்ப டிராவல் ஆகும். அப்ப இப்படிதான் என்ன செய்ய போகுது? எக்ஸ்டர்னல் அந்த எக்ஸ்டர்னல் இப்படிதான் டிராவல் ஆகும். சிம்பிளா காட்டினீங்கடா. அதுக்கு டீட்டெயிலான விளக்கம் தான் இந்த இருக்கு. சரி, அப்ப இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு இது என்னங்கிறத கேட்டாங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த டிரெக்ஷன்ல எப்படியோ போயிட்டு இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மைனஸும் பிளஸ்ஸா மாற இங்க இருக்கிற மைனஸ் ஒன்றும் பிளஸ்ஸா மாறி இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டே இருக்கும். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு செல்லுக்குள்ளால டிராவல் பண்ணிட்டோம். ஒரு செல்லு ஒரு நர்வ்ல இருந்து அடுத்த நர்வுக்கு என்ன மாதிரி போறோம்ங்கிறத பார்க்கணும். சரியா? அதுக்கு பேர் தான் நரம்பிணைப்புன்னு சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணிட்டே எடுத்தீங்கன்னா நார்மலா இந்த டயக்ராம் உங்களுக்கு என்னது ரிசோர்ஸ் புக்ல இல்ல. சரியா? பட் நம்ம எப்படி அதுல ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் அந்த கிராஃபோட சேர்த்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். சரியா? ரைட். அடுத்து நம்ம நரம்பிணைப்புக்கு போறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு கன்செப்ட்ங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம்ங்கிறது இல்லை, பட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த சேனல்ஸ் இருக்கு தானே, கால்வாய் சேனல்ஸ், கால்வாய். இந்த கால்வாயை நம்ம 2 டிவைட் பண்ண இயலும். இப்போதையே நம்ம என்ன செஞ்சோம்? 2 பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வந்துகிட்டு என்ன எப்படியானது? லீக்கி சேனல்ஸ். லீக்கி சேனல்ஸ் என்ன செஞ்சிருக்கும்? எனி டைம் ஓப்பன்லயே இருக்கும். சரியா? அடுத்தது கேட்டட் சேனல்ஸ். சரியா? இது உங்களுக்கு தந்திருக்காங்களா சார் நோட்ஸ்ல? இல்லை, உங்களோட ரிசோர்ஸ் புக்லயும் அப்படி சொல்லி இல்லை. சரியா? பட் அந்த கன்செப்டை விளங்கிறதுக்கு தேவைப்படும். சரி, நான் என்ன சொல்றேன்? லீக்கி சேனல்ஸ் என்ன செய்வாங்க? எனி டைம் ஓப்பன்ல இருப்பாங்க. சரி, இது உங்களுக்கு நோட்லையும் தேவையில்லை, பட் வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? கேட்டட் சேனல்ஸ் வந்துட்டு 2 டிவைட் பண்ணுவோம். திறந்து மூடக்கூடியதான கேட்டட் சேனல்ஸ் சொல்றது. சரி, அப்ப திறக்கணும்னா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததும் திறப்பாரு. இங்க என்ன இன்ஃபர்மேஷன்? வோல்டேஜ், அந்த 50 வோல்டேஜ், இங்க +30, இங்க +30 அந்த மாதிரி இருக்கும். +30 40. அப்ப ஏதோ ஒரு வோல்டேஜ் இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கேட்டட் சேனல். அவர் திறக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் ஒன்று இருக்கணும். இன்னும் சில கேட்டட் சேனல்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லைகண்ட் கேட்டட் சேனல்ஸ் சொல்லுவாங்க. சில கெமிக்கல்ஸ் வந்து அவரோட பைண்ட் ஆகணும். இந்த சேனல் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். நரம்பிணைப்புல இவர் வருவார். சரி, அப்ப அந்த 3 சேனல்ஸுக்குள்ள வித்தியாசமாக தெரியணும். நான் என்ன செய்யறேன்?
இதை காட்டுறேன். சரியா, இதை தாண்டி இன்னும் ஒன்று இருக்கு பம்ப். சரியா, பம்புங்கிறது சேனல் செல்லு. சரியா, பம்ப் வந்துட்டு ஏடிபியை யூஸ் பண்ணி அந்த என்னது அந்த கன்சென்ட்ரேஷனுக்கு எதிராக வேலை செய்யும். இவங்க எல்லாருமே கன்சென்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. கூட இருக்கிற இடத்துல இருந்து குறைவா அனுப்பும். பட் என்ன வித்தியாசம், இவர் எனி டைம் அனுப்பிட்டே இருப்பார், இவர் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுப்புவார். சரியா, இதோட இடத்துல நோட் பண்ணி வைங்க, சும்மா குட்டியா நோட் பண்ணி வைங்க, தேவைப்படும். இதுக்குரிய லீகி சேனலுக்குரிய தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன செஞ்சீங்க, போல விட்டுருக்காங்க. திறந்து மூடக்கூடிய கால்வாய் என்று போல டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் கன்செப்டபிள் இங்க எடுங்க. ஓய்வு மின்தவள் பயணத்துல திறந்து மூடக்கூடிய கால்வாய்கள் இருக்காது. இப்ப நம்ம அதை பார்ப்போம். இது நோட் பண்ணி எடுத்தீங்களா? ஒரு ஓகே ஓகே நார்மலா இதுதான் உங்களோட நர்வ் செல், இதான் உங்களோட நர்வ் செல் பாடி, நரம்பு கலக்கூடாது. இது வந்துட்டு எக்ஸ்டன் வெளிக்காவும் நரம்பு மூளை. சரியா, வந்துட்டு எங்க முடியும், இங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பேர் சொல்ற? உங்களோட டிஷ்யூஸ்ல படிச்சுப்பீங்க, நர்வ் டிஷ்யூ படிக்கல படிச்சுப்பீங்க. புக் இருக்கா? கிரேட் 12 புக் இருக்கா? கிரேட் 12 புக் இருக்கா? இதுக்கு வந்துட்டு வெளிக்காவும் நரம்பு மூளைன்னு சொல்லுவோம். அதுல இருக்க இந்த பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, செட்ல போடுங்க. சினாப்டிக் டெர்மினல். அப்ப விளைஞ்சா ஏன் நம்ம சினப்ஸ்ன்னு சொல்றோம்ண்டு, இங்க வார அந்த நரம்பிணைப்பு முடிவிடம்னு சொல்லுவோம். வார இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்க என்ன செய்ய அடுத்த இதுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது. இதால நம்ம இதுக்கு பேர்னு சொல்லுவோம் சினாப்ஸ், நரம்பிணைப்புன்னு சொல்லுவோம். அது அந்த நரம்பிணைப்புல இருக்க அந்த எண்டுக்கு நரம்பிணைப்பு முடிவிடம், சினாப்டிக் டெர்மினல் சொல்லப்படும். சரி, அப்ப இங்கதான் அந்த விஷயம் நடக்க போகுது. இப்ப நம்ம பார்க்க போறது. சரியா, அப்ப இதை நம்ம என்ன செய்ய, இது வந்துட்டு எதோட கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு நர்வோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு நர்வ்ல இருக்கிற எதோட கனெக்ட் ஆகும், இதுக்கு பேர் என்ன, டென்ட்ரைட்ஸ், உட்காவு நரம்பு மூளையோட கனெக்ட் ஆகும். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் என்ன ஃபார்ம் பண்ண போகுது, சினப்ஸ், நரம்பிணைப்பு வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகுது. சரியா, இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்க போறோம். சரியா, இதுதான் சினாப்டிக் டெர்மினல். சரியா, இது அடுத்த செல். அங்கால அடுத்த செல், இது வந்துட்டு இந்த செல். இப்ப நமக்கு தெரியும் இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வந்துட்டு இருக்கு, என்ன இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துட்டு இருக்கு. நார்மலா இன்ஃபர்மேஷன் வருதுன்னா என்ன மீனிங், பிளஸ் சார்ஜ் ஒன்று வருது. என்ன பிளஸ் ஒன்று வருதுங்கிறத நம்ம லாஸ்டா பார்த்தோம், சமரைஸ் பண்ணி பார்த்தோம். பிளஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. பிளஸ் வரதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரீபோலரைசேஷனா டீபோலரைசேஷனா, டீபோலரைசேஷன். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அது டீபோலரைசேஷன் வரும், ஒரு மைனஸ். சரி, மைனஸ்ங்கிறத விட நீங்க என்ன சொல்லுங்க, இங்க டீபோலரைசேஷன் சொல்லுங்க. என்னது முனை வழிதல் வருது. ஓகே, மைனஸ் வந்து நான் நோட் பண்றேன், நீங்க எழுதக்குள்ள என்ன செய்யுங்க, முனை வழிதல் வந்துட்டு இருக்கு, டீபோலரைசேஷன். இப்போ வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அந்த டெர்மினல் கடைசி முடிவு இடத்துக்கு வரும், அந்த நரம்புல லாஸ்ட் எண்டுக்கு வரும். சரியா, வந்த உடனே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸா அந்த செல்ல வளைச்சு கல்சியம் நிறைய இருக்கும், கல்சியம் 2+. சரியா,
கால்சியம் 2+. அந்த கால்சியம் 2+ என்ன நடக்கும்னா உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆகும். சும்மா இருந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆகுமா? இல்ல, இந்த டீபோலரைசேஷன் வந்ததுக்கு பிறகு டிஃப்யூஸ் ஆகும். சரியா? டிஃப்யூஸ் ஆகினா இங்க என்ன நடக்கும்? உங்களுக்கு கால்சியம் 2+ இன்க்ரீஸ் ஆகும். சரியா? திரும்ப அதுக்கு ரெஸ்பான்ஸா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த டெர்மினலுக்குள்ள சில வெசிக்கிள்ஸ் புடகங்கள் இருக்கும். ஒரு மாதிரி பேக் மாதிரி என்ன செய்யும்? கட்டுப்பட்டு இருக்கும். பேக் உள்ளுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு, நரம்பு ஊடு கடத்திகள். இது நார்மலா இருக்கும். சரியா? எப்ப கல்சியம் வந்துட்டு உள்ளுக்கு வாராரோ அந்த டைம்ல இந்த சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் எதோட போய் ஜாயிண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மெம்பரேன்ல இந்த செல்ல பிளாஸ்மா மெம்பரேனோட போய் என்ன செய்ய போகுது? ஜாயிண்ட் ஆக போகுது. சரியா? போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த மாதிரி. சரியா? ஜாயிண்ட் ஆகி எக்ஸோசைட்டோசிஸால புறக்குழியமாதலால என்ன செய்யும்? அதை வெளியால போடும். சரியா? அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திறந்து எங்க வெளி ரிலீஸ் பண்ணும்? இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும் அந்த கெப்புக்குள்ள. சரியா? அந்த கெப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சினாப்டிக் கிளஸ்ட், நரம்பிணைப்பு பிளவுன்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் கிளஸ்ட், பிளவு, நரம்பிணைப்பு பிளவு. சரியா? கிளஸ்டுக்குள்ள என்ன நடக்கும்? இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகும். சரியா? இப்ப டிஃப்யூஸ் ஆகி எங்க போகும்? இந்த கெப்புக்குள்ள ஃபுல்லா பரவும். சரியா? இந்த செல்லுல பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல்ஸ் வந்து இருக்கும். சரியா? இப்ப இவர் என்ன சேனல்ல இருப்பாரு? நம்ம ஆல்ரெடி 2 சேனல் பார்த்துட்டோம். ஒன்று லீக்கி சேனல்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து கேட்டட் சேனல்ல வோல்டேஜ் கேட்டட் சேனல் பார்த்துட்டோம். அப்ப இவர் என்ன சேனல்ல இருப்பாரு? மற்ற சேனல் லைகன் கேட்டட் சேனல்ல இருப்பாரு. சரியா? இதுல என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நான் சொல்லிட்டேன், இவர் எப்ப திறப்பாரு? ஒரு கெமிக்கல் போய் பைண்ட் ஆயினோன்னு திறப்பாரு. என்ன? அப்ப அந்த கெமிக்கல் தான் இந்த இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்ப இவர் போய் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா இதுல பைண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும். சரி, அப்ப இவர் போய் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாரு? இதோட பைண்ட் பண்ணுவார். சரியா? பைண்ட் பண்ணா அவர் என்ன செய்வாரு? ஓப்பன் ஆகுவார். அது வரைக்கும் க்ளோஸா இருந்தவர் ஓப்பன் ஆகுவார். இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன செய்யும்? ஒரு சேனல்னா ஒன்றுதான் உள்ளுக்கு விடுவார். சோடியம் சேனல்னா சோடியத்தை மட்டும் தான் உள்ளுக்கு விடுவார். பொட்டாசியம் சேனல்னா பொட்டாசியத்தை மட்டும் தான் உள்ளுக்கு விடுவார். சரியா? பட் பம்ப் என்ன செய்யும்? ரெண்டையும் ரெகுலேட் பண்ணும். இவர் கிட்டத்தட்ட பம்ப் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாரு. பட் ஏடிபி தேவையில்லை இருக்கு. சரியா? அப்ப என்ன நடக்கும்? நமக்கு நார்மலா தெரியும் யாரு செல்லுக்குள்ள கூட பொட்டாசியம் கூட உள்ளுக்கு, வெளியால சோடியம் கூட. அப்ப என்ன நடக்கும்? சோடியம் வந்துட்டு உள்ளுக்கு போகும், பொட்டாசியம் வந்துட்டு வெளியே வரும். சரியா? நம்பர் நமக்கு மாறாது. நம்பர் எப்பயும் சோடியம் இருந்தா என்ன இருக்கும்? 3 சோடியம் தான் உங்களுக்கு. பொட்டாசியம் 2 பொட்டாசியம் தான். சரி, அவளைங்க கிட்டத்தட்ட பம்ப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்னது எனி டைம் அவர் ஒர்க் ஆகுவாரா? இல்ல. இந்த கெமிக்கல் எப்ப போய் அவரோட பைண்ட் ஆகுதோ அப்ப மட்டும் தான் என்ன செய்வார்? பைண்ட் ஆகுவார். ஏடிபி வேணுமா இவர் ஒர்க் ஆகிறதுக்கு? ஏடிபியும் தேவையில்லை. அந்த டிஃபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். சரி, ரைட். இப்ப இந்த மாதிரி நடந்த உடனே இப்ப இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க எப்படி நெகட்டிவ் வந்துச்சோ அந்த நெகட்டிவ் திரும்ப இங்கேயும் ஃபார்ம் ஆகிடும். அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? திரும்ப டீபோலரைசேஷன் எங்கேயும் ஃபார்ம் ஆகுது. சரி, இப்ப இவருக்கு என்ன செய்யலும்? இவர் திரும்ப அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு போயிடும். ஆக்சுவலி பாசிட்டிவ் என்ன? அதான் பாசிட்டிவ் தானே டீபோலரைசேஷன் சொல்லுவோம். ரைட். திரும்ப என்ன செய்யும்? நீங்க பாசிட்டிவ் எழுதாம டீபோலரைசேஷன் எழுதுங்க. நான் கன்செப்ட் சொல்றதுக்காக பாசிட்டிவ் சொல்லுவேன். பேசிக்கலி 2 ஒன்று தான். பயாலஜியில் நம்ம என்ன சொல்லுவோம்? முனை வழிதல் தான் பேசுவோம். அப்ப திரும்ப இங்க ஒரு முனை வழிதல் வந்து ஃபார்ம் ஆகும். திரும்ப அது வந்துட்டு என்ன செய்யும்? நம்மளா டிராவல் பண்ணிட்டு போகும். சரி, அது வந்துட்டு இப்படி டிராவல் பண்றாங்க பார்த்துட்டோம். சரியா? இந்த மாதிரி என்ன செய்ய போகுது? ஒரு செல்ல இருந்து அடுத்த செல்லுக்கு போக போகுது. சரியா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செய்யறத சிம்பிளா இன்னொரு வழியில நம்ம செஞ்சுக்கலாம். என்னது? இங்க ஒரு கரண்ட் ஒன்று வருது, அந்த கரண்ட்டை தானே நம்ம இங்க கண்டக்ட் பண்றோம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இதை விட சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுக்கலாம். என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கனெக்ஷன் ஒன்று இருக்குன்னு வைங்க. இந்த 2 கனெக்ஷனையும் என்ன செய்யணும்? பைண்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? அதுக்கு இடையில இன்னும் ஒரு வயரை வச்சிங்கன்னா சரியாயிடும், கரண்ட் ஓடும். அப்ப அந்த மாதிரி செய்யலாமா? இன்னொரு வயர் ஒன்று வச்சுக்கலாமா? இங்க 2 இன்னொரு எடுத்து கொப்பை வயர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பிளம்பரை கூட்டி வந்து செஞ்சிருந்தா சரியா முடிக்கும். இவ்வளவு கெமிக்கலை போட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இதை போட்டு நார்மலா நமக்கு தெரியும் இங்க ஒரு வாரது கரண்ட், இங்கேயும் வாரது கரண்ட். 2க்கும் இடையில ஏதோ ஒரு கண்டக்டரை வச்சிருந்தா மட்டும் ஈஸியா இருந்திருக்கும். நம்ம உடம்புல கண்டக்டரா இல்ல, நம்ம உடம்புல இருக்க லிக்விடே என்னது? கண்டக்டர் தான். சரியா? அப்ப உண்மையிலேயே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படி நடக்குது சான்ஸ் இருக்கு. சரியா?
இது சினாப்ஸ் தானே, நரம்பிணைப்பு. நரம்பிணைப்பு வந்துட்டு கெமிக்கலாகவும் நடக்கலாம், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக்கலாகவும் நடக்கிறது சான்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, நார்மலா இந்த ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா சரி, இதுல இருக்க சைட்டோசோலையும் இதுல இருக்க சைட்டோசோலையும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நம்மள கரண்ட் கண்டக்ட் ஆகி போகும். எப்படி கனெக்ட் பண்றது, எதால கனெக்ட் பண்ணலாம், அதுக்கு தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஜெப் ஜங்ஷன் போட்டு. 3 டைப்பான ஜங்ஷன் இருக்கு. ஒன்று டைப் ஜங்ஷன், அடுத்தது என்கே ஜங்ஷன், ஓகே டெஸ்மோசோம்னு சொல்லுவோம் அது, டெஸ்மோசோம். அடுத்தது ஜெப் ஜங்ஷன். ஜெப் ஜங்ஷன் என்ன செய்யும், ரெண்டு சைட்டோசோலை வந்துட்டு ஜாயின் பண்ணும் என்று படிச்சுப்பீங்க. சரி, அப்போ பேசிக்கலி அதுவும் இருக்கும் சிலதுல. ஹியூமன்ல வந்துட்டு இது நிறைய குறைவா தானே இருக்கும். நம்ம ஹியூமன்ல வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கெமிக்கல் சினப்ஸ் தான் இருக்கு, ரசாயன நரம்பு இணைப்பு தான் இருக்கு. இந்த இவர் வந்துட்டு யாருல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட்ஸ் சி எனிமனி அந்த மாதிரி முந்தின அந்த கொஞ்சம் என்செஸ்டர்ஸ் கொஞ்சம் பின்னிக்கு இருக்க ஆக்கள், எவல்யூஷன் படி அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத ஆக்கள்ல இது இருக்கும். ஏன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குதானே ஹைலி எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஸ்பீட் எல்லாம் போய் தொட்டீங்கன்னா அதுல ரெஸ்பான்ஸ் கடும் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்துட்டு இதுல நடக்கிற கண்டக்ஷன் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும். இங்க நமக்கு அந்த ஃபாஸ்ட் வந்துட்டு தேவை, நமக்கு ப்ரிசிஷன் தேவை, சரியா நடக்கும். அவங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு ஏதோ ஒன்று கண்டாலும் என்ன செய்யணும், அதுல இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி. பட் நமக்கு தப்பிக்கிறத விட எப்படி தப்பிக்கிறோம்ங்கிற அந்த மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ்ல இது கொஞ்சம் வித்தியாசம். எவல்யூஷன் படி நம்ம கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டோம். சரி, அதுக்காக நம்ம உடம்புல இந்த மின் எலக்ட்ரிக்கல் சினப்ஸ் இல்லைங்கிறது இல்லை. ஏன் நம்ம ஹார்ட்ல வந்துட்டு என்ன இருக்கு, ஜெப் ஜங்ஷன் தான் இருக்கு. அங்க வந்துட்டு என்ன இருக்கு, அங்க இந்த மாதிரி போவாது. அது வந்துட்டு ஒரே டைம்ல என்னது எல்லாமே கண்டக்ட் ஆகணும். அப்ப ஃபாஸ்டா நடக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் டிராவலிங். அப்ப அங்க என்ன இருக்கும், அங்க எலக்ட்ரிக்கல் சினப்ஸ் இருக்கு. மிச்சம் நம்மளோட நார்மலான இன்ஃபர்மேஷன் போறது தான் இந்த மாதிரி கெமிக்கல் சினப்ஸ்ல போகும். இரசாயன உடுகடத்தி அப்போ உங்களுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம டீட்டெயிலா படிக்கிறது கெமிக்கல் சினப்ஸ் தான், எப்படி என்ன மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போகுதுங்கிறது. இதை வந்து டீப்பா படிக்க மாட்டோம். அதனால என்ன செய்யல சில ஆக்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இது. பட் இதுவும் எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணுவாங்க. சினப்ஸ் எப்பயும் கெமிக்கல் மட்டுமே இல்லை, எலக்ட்ரிக்கலாகவும் இருக்கலாம். எலக்ட்ரிக்கல் என்ன, டிரெக்டா செல்லோட செல் கனெக்ஷன். இது என்னன்னு பாப்போம், இது என்ன கெமிக்கல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன கெமிக்கல் இது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் அசிடைல் கோலின். சரியா, இன்னும் முன்னும் பார்த்துருக்கோம் என்னது, அசிடைல் கோலின் பெராசிம்பதட்டிக், சிம்பதட்டிக் நோ அட்ரினலின். சரி, அட்ரினலின் நோ அட்ரினலின் ரெண்டு மூணு தான். பட் நோ அட்ரினலின் நீங்க ஹோமோனுக்கு எடுங்க, சாரி அட்ரினலின் ஹோமோனுக்கு எடுங்க, நோ அட்ரினலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுங்க. சரி, பட் ரெண்டுமே சிம்பதட்டிக் வரப்போ தானே, ரெண்டு மூணு தானே, ரெண்டு மூணு ஐட்டம் தான் வரும். ஓகே ரைட். இப்போ என்ன செஞ்சுட்டு இன்ஃபர்மேஷன் இங்கெல்லாம் போயிட்டு, சரியா. இப்போ இங்க வந்தது இங்க பைண்ட் என்ன பண்ணீங்க, இவர் கன்சியூம் ஆயிட்டாரா, இவர் இல்லாம ஆயிட்டாரா, இல்ல பைண்ட் பண்ணி தான் இங்க இருக்காரு. அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மிச்சதெல்லாம் இங்க இதுக்குள்ளேயே தங்கிட்டு இருக்கும். சரியா, இவரை நீங்க எகைன் என்ன செய்யணும், எப்படியாவது இல்லாமக்கணும். அப்படி இல்லாட்டி திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, இரிட்டேட் பண்ணி திரும்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த செல் வந்துட்டு திரும்ப அவர் என்ன செய்யும், உள்ளுக்கு எடுப்பாரு. சரியா, உள்ளுக்கு எடுப்பாரு. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சில என்சைம்ஸால என்ன நடக்கும், ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். அதாவது நீர் பகுப்பு தாக்கங்களால, நொதியங்கள் நீர் பகுப்பு தாக்கங்களால அது அழிக்கப்பட்டுரும். சரி, அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும், திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு முக்கியம். மீள் கைப்பற்றல், ரீகேப்சர். மீள் கைப்பற்றப்படும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அப்படி இல்லாட்டி என்சைமேட்டிக் ஹைட்ரோலைசிஸ், நொதியங்களுக்குரிய நீர் பகுப்பு தாக்கம். பாருங்க சொல்லியிருப்பாங்க. என்ன அந்த ரெண்டு பாயிண்ட் தந்துருப்பாங்க. இதாலதான் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், கேன்சல் ஆகும், இன்ஃபர்மேஷன் அதோட ஸ்டாப் ஆகும். சரி, அந்த மாதிரி அதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். சரி ரைட். டியூட் அனுப்பினா சிஸ்டத்துக்கு அனுப்பல.
பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 18 எடுங்க. 18வது. நீங்க இப்ப என்ன செய்யுங்க, எஸ்ஏ எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப நார்மலா நான் கன்செப்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய்க்கேன். அப்ப இதுல திரும்ப இதுக்கு போற நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். அந்த இந்த டயக்ராம் தந்துருக்காங்களா, ஓகே, அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா நம்மளா வழங்கும். ஸோ இதுதான் நடக்குது. சரியா? பட் எதிர டயக்ராம் தரலன்னா அந்த எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியலுக்குரிய டயக்ராம் தரல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தரம் அந்த எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியலுக்குரிய எஸ்ஏ எழுதி பாருங்க. சரி, இப்ப உங்களுக்கு கன்செப்ட் வழங்கி இருக்கும். சரியா? இதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஒரு தரம் ரீட் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்கிறது. சரியா? ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ் ரெடியா. கொஸ்டின் நம்பர் 18. ஓகே, அதில் வந்துட்டு நம்பர் சரியா போட்டு இல்லவங்க 1 2 3 என்று நார்மலாக பார்த்தீங்கன்னா வளம். ஓகே, நார்மலாக நீங்கள் தியரி அதுக்கு நினைவில் இருக்கணுங்கிறதான் இல்லை. என்ன கேட்குறாங்க, சிம்பத்தட்டிக்கு கேட்குறாங்க. என்ன சிம்பத்தட்டிக்னா நமக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டைமில், அப்படி இல்லாட்டி ஃபைட் ஆஃப் ஃப்ளைட். சரியா? இன்னும் சிம்பிளா சொன்னீங்கன்னா ஒரு நாய் ஒன்று தரச்சிங்கன்னா என்ன நடக்குங்கிறத யோசிச்சோம்னா சரி. சரி, என்னது பியூப்பிள் ஐ வந்துட்டு டைலைட் ஆகுன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, சரி, என்ன கண்மணி வந்துட்டு விரியும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி, அப்போ நார்மலாக அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, மிச்சத்தை பார்ப்போம். ஹார்ட் ரேட் வந்துட்டு குறையும்னு சொல்றாங்க. சரியா? இல்லை, ஹார்ட் ரேட் வந்துட்டு கூடும். அடுத்தது செலைவா வந்துட்டு செக்ரிஷன் டிக்ரீஸ் குறையும்னு சொல்றாங்க. குறையும் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, டைலேட் த bronchioles. அதுவும் சரி என்ன? இன்க்ரீஸ் த கன்வர்ஷன் ஆஃப் லிவர் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். அதுவும் சரி. அப்போ நான் நினைக்கிறேன் அதில் எது ஃபால்ஸ் என்று கடிக்காங்க போல. சரி, அப்போ ஃபால்ஸ் என்று கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சர் வரும். ரைட், மேபி டிரான்ஸ்லேஷன்ல போல இருக்கு போல. கொஸ்டின் வந்துட்டு தவறானது கடிக்காங்களா? ரைட், இல்ல இல்ல, என்ன கட்டியாங்கடா, பெராசிம்பத்தட்டிக் கட்டியாங்க. டிரான்ஸ்லேஷன் போல சிம்பத்தட்டிக் இல்ல, பராசிம்பத்தட்டிக். ஸோ அப்போ செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகே, 19 is saying select the correct statement regarding the extent potential. எலிமெண்டா இதை மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். என்ன இந்த மாதிரி காட்டிட்டு இதுக்குள்ளேயும் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆக இயலும், இம்பல்ஸ் ட்ராவல் ஆக இயலும். அதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். அதுல பாயிண்ட்ல தந்திருக்காங்க. என்ன the synapse can be either chemical or electrical சொன்னோம்ல. பட் அதுக்காக எக்ஸாம்பிள் எப்படி ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா ட்ரா பண்றல. இந்த இருக்கு என்சைம் ஹைட்ரோலிசிஸ் ரீகேப்சர் ஆஃப் இதை பத்தி தான் என்ன செய்யுங்க. Okay, some neurons can also communicate through direct electrical connection. மின் இணைப்பு மூலமும் டிரெக்டாவும் என்ன செய்யும், கனெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அந்த பாயிண்ட் வந்துட்டு முக்கியம். அதுக்கு பக்கத்துல எழுதி வைங்க கெப் ஜங்ஷன். கெப் ஜங்ஷன் தான் அதுதான் சொல்றாங்க மெயினா. இடைவெளி சந்தி எங்க காணப்படும்? கார்டியக் மசில்ஸ்ல காணப்படும்.
ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இப்ப இங்க ஃபுல்லா சைட்டோசோல் என்ன சைட்டோசோல் இங்கேயும் ஃபுல்லா சைட்டோசோல் எப் ஜங்ஷனுக்குள்ளேயும் சைட்டோசோல் சைட்டோசோல்னா பேசிக்கலி வாட்டர் வந்துட்டு கண்டக்டர் நல்ல எலக்ட்ரிக் கண்டக்டர் அப்ப நார்மலா அது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு சரி ஓகே எத்தனை ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சரி ரீபோலரைசேஷன் அதாவது முனைவாக்களின் மீள் முனைவாக்களின் போது பொட்டாசியம் சேனல்ஸ் தான் ஒர்க் ஆகும் ஓகே பொட்டாசியம் சேனல் ஒர்க் ஆகும் பொட்டாசியம் உள்ளுக்கு வருமா வெளியே போகுமா வெளியே போகும் என்ன அப்ப சரியாது எக்ஸியம் பொட்டன்ஷியல் கே பிளஸ் என்டர்ஸ் தி நர்வ் செல் சரியா போல என்ன வர்றோம் அப்ப அடுத்தது பாருங்க அப்ப ரெண்டு எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் சோடியமா பொட்டாசியமாங்கிறதையும் பார்க்கணும் சோடியம் வெளியே போகுமா உள்ளுக்கு வருமாங்கிறதையும் பார்க்கணும் சம்டைம்ஸ் பம்பை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா நம்பரையும் பார்க்கணும் எத்தனை நம்பருங்கிறதும் கூட பார்க்கணும் நம்ம பம்பை சொல்லியிருந்தாங்கன்னா சரியா ஓகே செகண்ட் வந்துட்டு refractory period facilitates the backward conduction of the nerve impulse என்னது பின்னோக்கி கடத்தல இலகுபடுத்தும்னு சொல்றாங்க போல அது வந்துட்டு prevent பண்ணும் தடுக்கும் அடுத்து third statement during the depolarization முனை வலித்தலின் போது Na பிளஸ் வந்துகிட்டு களத்துல இருந்து வெளியாகும்னு சொல்றாங்க அதுவும் போல சரியா ஓகே அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வைங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டா ஃபிஃப்த் பாருங்க அது அந்த பழைய சிலபஸுக்குரிய ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் another exam potential can be created immediately after one exam potential சரியா இல்ல அந்த டைமுக்கு பேர் என்ன சொல்லும் ரிஃப்ராக்டரி பீரியட் வெப்பமளிக்கா காலம்னு சொல்லுவோம் அந்த வெப்பமளிக்கா காலத்தால என்ன செய்யும் உடனடியாக அடுத்த நார்மல் கணத்தாக்க கொண்டு உருவாகுது அப்ப ஃபிஃப்த்தும் போல ஆன்சர் வந்துட்டு சரி ஃபோர்த் ஒன் தான் சரி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சரி பட் அது உங்களுக்கு என்ன தேவையில்லை அது வந்து பழைய சிலபஸுக்குரிய டேர்ம் வேர்ட் சரியா இப்ப அதை நோமலா என்ன சொல்றாங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க ஃபுல்லா நோமலா மைனஸ் இருக்கும் இந்த மைனஸ் வந்துக்கிட்டு பிளஸ்ஸா மாறுறது தான் என்ன சொல்றாங்க எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல்னு சொல்றாங்க அதான் அதுக்குரிய மீனிங் பட் அந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு பழைய சிலபஸுக்குரியது அவங்களுக்கு தேவையில்லை இந்த கன்செப்ட் வழங்கினா போதும் இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறதா என்ன எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் நம்மளும் இங்கெல்லாம் மைனஸா இருக்கு திருமணம் செய்யும் இந்த பிளஸ் ஆகும் இங்க இருக்க ஒரு மைனஸ் பிளஸ் வந்துட்டு மைனஸ் ஆகும் இந்த மாதிரி டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஓகே 30th எடுங்க 30வது கேள்வி 2024 வந்தது அதில் அந்த டைப்பிங்ல கொஞ்சம் இதா இருக்கு கல்சியம் 2+ அந்த அதோட கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஃபோர்த் ஒன் ஓகே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க ஓகே வெயிட் விவசாய நரம்பிழப்பின் நரம்பிப்பிழைகள் நரம்பு ஊடுகடத்தியில் வெளிவிடப்படுவது பின்வரும் நரம்பிழப்பின் when iron concentration increases in the synaptic cleft அப்படி ஒன்று இல்லை எப்ப எங்க இன்க்ரீஸ் ஆகும் அந்த இந்த இதுக்குள்ள அப்ப இந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ப்ரீ சினாப்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ சினாப்டிக் செல் அதாவது நரம்பு இணைப்புக்கு முன்னான களம்
சரியா? இந்த மெம்பரேனுக்கு என்ன பேர் சொல்லும்? அது ப்ரீ சினாப்டிக் செல் மெம்பரேன். சரியா? ப்ரீ சினாப்டிக் செல், இது ப்ரீ சினாப்டிக் செல் மெம்பரேன். இங்க பைண்ட் ஆகுறது ப்ரீ சினாப்டிக் செல் மெம்பரேன்ல போய் தான் இந்த வெசிக்கிள் போய் பைண்ட் ஆகும். அது மாதிரி இங்க இருக்கிற செல்லுக்கு போஸ்ட் சினாப்டிக் செல், நரம்பு இணைப்புக்கு பின்னான களம். அதுல மெம்பரேனுக்கு நரம்பு இணைப்புக்கு பின்னான களத்தின் மென்சாவு போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். சரியா? நம்மளா உங்களுக்கு கன்செப்ட் படி நம்மள தெரிஞ்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோம். அடுத்தது சினாப்டிக் கிளப், நரம்பு பிணைவினுள் சோடியம் பிளஸ் அயன் குறையும் போது, அப்படி ஒன்று இல்லையே, அது ரோம். அடுத்தது K plus concentration increases at the presynaptic terminal, அப்படியும் இல்லை தானே? கல்சியம் 2 plus concentration increases at the presynaptic terminal. ஓகே, சினாப்டிக்கு முன்னுக்கு இருக்குது, நரம்பு இணைப்புக்கு முன்னான களத்துல வந்துட்டு கல்சியம் கூடுறதால இது வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பைண்ட் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகும். சரி, ஓகே. ஃபிஃப்த் ஒன் ப்ரோம். இங்க இருக்கிற ஒரே ஒரு அயன் வந்துட்டு கல்சியம் தான். இங்க கல்சியம், ஓகே. அங்க வந்துட்டு ரெண்டுமே இருக்கு, அங்க வந்துட்டு ரெண்டுமே இருக்கு. டிரெக்ஷன் எல்லாம் முக்கியமா? இப்ப நார்மலா எந்த பம்பை செல்றாங்க, எந்த சேனல் செல்றாங்க, எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல்ல வாரதா, இங்க வாரதா, சரி, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் அந்த கிராஃப் ஒன்று தந்தேன், அந்த டேபிள் தந்தேன், அதுல உங்களுக்கு வழங்கியிருக்கேன். அதுல வந்துட்டு சேனல் மட்டும் தான் தந்துட்டு இருக்கேன், பம்ப் வந்துட்டு தரல. என் பம்ப் வந்துட்டு ஏடிபி யூஸ் பண்றது கொஞ்சம் வித்தியாசம். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னு இதைத்தான் கேட்பாங்க எம்சிக்யூல. ஓகே, அப்ப அடுத்து நமக்கு டிஸார்டர்ஸ் இருக்கு. அடுத்த அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம ரெண்டு வந்து அசெடைல் கோலின், அடுத்தது நோ எபினெஃப்ரின். அதோட சேர்த்து சில பயோஜெனிக் எமைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சில கேசஸ் NO அந்த மாதிரி கேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வேற நரம்பு பெப்டைட்ஸ், நியூரோஜெனிக் பெப்டைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பயோஜெனிக் எமைன்ஸ், சில அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்மள தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது அந்த அதுக்குரிய டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியுமா என்னது? ஓகே, அதுல வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ அவ்வளோதையும் நீங்க என்ன செய்யணும், சில தெரிஞ்சுக்கணும். நரம்பு இந்த ப்ரீ சினாப்டிக்கால ரிலீஸ் ஆகி போஸ்ட் சினாப்டிக்ல வந்துட்டு பைண்ட் ஆகி சினாப்டிக் கிளப்டுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகிறது, இந்த மாதிரி. சரியா? ஓகே, சினாப்டிக் கிளப்டுக்குள்ள டிஃப்யூஸ், அந்த டிஃப்யூஷனுங்கிற வேர்ட் வந்துட்டு முக்கியம். சரியா? இது கடைசி என்ன செய்ய போகுது, இங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண போகுது. சரியா? அவ்வளோ பாயிண்ட்டும் அதெல்லாம் முக்கியம். அதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆக், நர்வஸ் சிஸ்டத்துல ஃபங்க்ஷனல் யூனிட். தெரியாங்களா? ஃபங்க்ஷனல் யூனிட். ஸ்ட்ரக்சரல் யூனிட் எது? நர்வ் செல். சரி, நர்வ் இல்ல, நர்வ் இல்ல, நியூரான்ஸ், அப்படி இல்லாட்டி நர்வ் செல். சரி, நர்வ்ங்கிறது என்ன? வாட் இஸ் நர்வ்? இட் இஸ் a collection of axons. சரியா? அப்ப நர்வ் வேற, நர்வ் செல் வேற. நர்வ் செல்லும் நியூரானும் தான் சேம். சரியா? அதே இது கெங்லியோன்ஸ் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் செல் பாடிஸ் என்ன, அதுல வந்துட்டு உங்களுக்கு வழங்கணும். ஓகே, நம்ம மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். என்னது சென்சரி நர்வ், இன்டர் நர்வ், எஃபரன் நர்வ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது டிஸார்டர்ஸ் தான் இருக்கு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸார்டர்ஸ் சேர்த்து சென்சரி நர்வ்ஸையும் பார்ப்போம், சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ். சரி, ஓகே, அப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். MCQ எல்லாம் செஞ்சு முடிங்க. சரியா? ஆல்மோஸ்ட் நிறைய களி செய்யலாம். சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ்னா அது மட்டும் தான், சென்சரி மட்டும் தான் இருக்காது. அதுக்கு முதல்ல இருக்க இந்த நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒரு களி தான் பார்த்தோம். எக்ஸ்டென்ட் பொட்டன்ஷியல் உண்டு, சினாப்டிக் இதில் உண்டு, ரெஸ்டிங் மெமரி பொட்டன்ஷியல் உண்டு. நம்ம ஒன்று பார்த்தோம். நீங்கள் அதில் எல்லா களியும் தேடி செய்யுங்க. சரியா?